எங்கள் குடும்பத்தில் எப்பவுமே வருஷத்தின் கடைசியில் தான் நிறைய நன்மைகளை செய்வார். நீங்களாம் என்ன சொல்வீங்க? வருஷத்து கடைசியில் கூட பிரச்சனை இருக்குதுன்னு. வருஷத்தின் கடைசியில் நன்மை எப்பவுமே சொல்லுவேன். நான் ஒரு வாரமாக சொல்லியிருந்தேன், ஆண்டவர் நன்மை. தீமையும் வரும், அல்லேலூயா, அதிலிருந்து தப்பிக்க வழியும் ஆண்டவர் உண்டு பண்ணுவார். அதனால் யோபு ஆண்டவர் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தார். எப்படி நம்பிக்கை வச்சுருந்தார்? முழுமையான நம்பிக்கை. ஆண்டவர் என்னை விடுவிப்பார், அல்லேலூயா. அதனால தான் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை வச்சார். ஆனால் ஆண்டவர் யோபு எப்படி நம்பி சொன்னார் பிசாசுக்கு? யோசனை பண்ணி பார்த்தீங்களா? யோபு ஆண்டவரை நம்பினான், ஆண்டவர் யோபுவை நம்பினார். அதுபோல் ஆண்டவர் நம்மளே நம்ப வேணும். இவளுக்கு உள்ள சோதனை வந்தால் தாங்கி கொள்வேன்னு ஆண்டவருக்கு தெரியும். அதனால் ஒரு காலம் ஆண்டவர் விட்டு விலகிடாதீங்க. அதுக்கு தான் சொல்கிறேன். ஆண்டவர் யோபு மேலே அளவு கடந்த நம்பிக்கை வச்சுருந்தார். அதனால தான் பிசாசுக்கு என்ன சொன்னார்? போ தொட்டுப்பார். அதிகாரம் கொடுத்தாருல்ல, கொடுத்ததுனால தான் ஆண்டவர் யோபுவை தொட்டான். அல்லேலூயா. ஆண்டவருக்கு அப்போ அவன் மேலே எவ்வளோ நம்பிக்கை இருந்துச்சு. அதுபோல் நம்பிக்கை ஆண்டவருக்கு நம்ம இடத்துல வர வேண்டும். அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா நேற்று கடகடன்னு எழுந்து காலையில் சமையல் பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லாம் முக்கால்வாசி சமையல் முடிஞ்சிட்டு இப்போ டக்குன்னு ஒரு ஃபோன் வந்துச்சு. அல்லேலூயா. ஃபோனில் வந்தால் உடனே சின்னவ தான் எடுத்தோடனே என்னென்னா பெரிய மக பேசுகிறான். என்னென்னா, நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டாக இருக்கிறேன். அல்லேலூயா. அட்மிட் ஆனவளே ஃபோன் பண்ணி சொல்கிறான். அல்லேலூயா. அவள் அட்மிட்டுன்னா முதல்ல பயப்படுறது கவலைப்படுறது நான் தான். ஏன்னா நான் தான் போய் கண்ணு முழிக்கணும். சபை வெள்ளிக்கிழமை ஆராதனை இருக்குது. ரைட்டாக மெயின் பாயிண்டில் கையை வச்சுட்டானே ஆண்டவரே. அல்லேலூயா. என்ன பண்ணுறது? நான் தான் போகணும். அல்லேலூயா. ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, விசுவாசம் இருந்துச்சு. அல்லேலூயா. அவளே ஃபோன் பண்ணியிருக்கா, கவலைப்பட வேணாம். அல்லேலூயா. அதனால் கொஞ்சம் ஒரு பயம் வந்துச்சு, ஆனால் தைரியப்படுத்திக்கிட்டேன். ஆண்டவர் தைரியப்படுத்துருவார். அல்லேலூயா. ஃபோன் பண்ணிச்சு. உடனே கடை நான் ஐயா கிளம்பி போயிட்டோம். அங்கே போதா முன்னாடி நைட்டு திடீர்னு வேறு ஒன்றும் இல்லை, ஏதோ யூரின் இன்ஃபெக்ஷன் ஆகி உடம்புல பிளட்டு வர ஆரம்பிச்சிருச்சான். அதனால் பயந்துட்டாங்க. நைட்டு 11 மணிக்கு அட்மிட் பண்ணியிருக்காங்க. அம்மா தொந்தரவு பண்ண வேணாம், எழுப்ப வேணாம், அம்மா ஊழியத்தை முடிச்சு தூங்கியிருப்பாங்க, டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லியிருந்தாலே ஃபோன் பண்ணலை எனக்கு. ஆனால் காலையில் அவளே பார்த்தா இதுக்கு மேலே ஃபோன் பண்ணி அவங்க போய் 4 மணிக்கு எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க. அவள் ஃபோன் பண்ணி சொன்னோம். நாங்கள் போனோடனே அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கேன் எடுக்கணும், கிட்னி ப்ராப்ளம் ஆகிடுச்சு போல இருக்குது. அதனால் டாக்டர் தான் கொஞ்சம் ரொம்ப பயமுத்திடுவாங்கல்ல, அதனால் ஸ்கேன் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. தெரியாத அவசர நேரத்தில் போய் பெரிய ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டார். அல்லேலூயா. அவங்க கணவர் என்ன பண்ணுறது? ஆனால் போனால் அவங்க தொட்டதுக்கெல்லாம் பணம் வாங்கிட்டே இருக்கிறாங்க. என்ன பண்ண தெரியல. ஆனால் ஒன்றே நானும் ஐயா போய் ஜெபிச்சோம். ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. பயப்பட தேவையில்லை. என்னப்பா ஸ்கேன் பண்ண சொல்கிறாங்களே, ஸ்கேன் பண்ணாலும் ஒன்றும் இருக்காதும்மா, பரவாயில்ல, எதுக்கும் ஒரு டவுட்டுக்கு ஸ்கேன் பண்ணிக்கலாம். அல்லேலூயா. ஸ்கேன் பண்ணுற வரைக்கும் போட்ட வரைக்கும் அவங்க பையன் ஃபோன் பண்ணி, மம்மிக்கு என்னாச்சு? மம்மிக்கு ஒன்றும் இல்லை, மம்மி நல்லா இருக்காங்க. அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். அல்லேலூயா. நம்முடைய விசுவாசத்தை காண்கிறவர். ஒரு சின்ன சோதனை வரும், சோதனை ஜெயிக்கிற மனுஷன் பாக்கியவான் மாத்திரம் இல்லை, ஜீவ கிரீடத்தை பெறுவான். அல்லேலூயா. அது பாருங்க, ஒன்றும் இல்லாமல் கர்த்தர் பாதுகாத்தார். அவங்க சொல்லிட்டாங்க டிஸ்சார்ஜ் பண்ண மாட்டேன்னு. அல்லேலூயா. ஆனால் சொல்லிட்டோம், நாங்கள் எங்களுக்கு டிஸ்சார்ஜ் வேணும், எங்களுக்கு ஊழியம் இருக்குது, நாங்கள் ரொம்ப துத்து வந்திருக்கிறோம் சொல்லி அல்லேலூயா ஒரு குறைவில்லாமல் பாதுகாப்பாக கொண்டு வந்து விட்டுட்டு நைட்டு 10 மணிக்கு தான் நானும் ஐயா வந்தோம். ஆனாலும் என்னுடைய விசுவாசிக்கு அங்கே இருக்கிறப்ப கூட ஃபோன் பண்ணாங்க. என்னுடைய துக்கத்தை காட்டிக்கொள்ளாத அவங்களுக்கும் ஃபோன் பண்ணி பேசினேன். அல்லேலூயா. கர்த்தர் அந்த நாளில் மகளுக்கு விடுதலை கொடுத்து அல்லேலூயா இப்போ சமைச்சு ரெடியாக வச்சுருக்கேன், எடுத்துகிட்டு போகணும். அல்லேலூயா. கர்த்தர் அப்படியாக நமக்கு பலன் கொடுக்கிறார், ஜீவனை கொடுக்கிறார், கேட்கிற ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் அப்படியாக அற்புதத்தை செய்துக்கா நன்றி சொல்லிக்கலாமா? அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க, நீங்கள் தாங்க ஒரே நாள் அட்மிட் ஆகிட்டு ஒரே நாள் டிஸ்சார்ஜ் போகிறீங்க. அல்லேலூயா. பாருங்கள் எப்படிப்பட்ட ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் யாருக்கும் சொல்ல முடியாது. சொன்னேன்னா டக்குன்னு போனது யாருக்குமே தெரியாது. கிருஷ்ணமூர்த்தி அம்மாவுக்கு மட்டும் தான் வரும். ஏன்னா பிள்ளைங்களுக்கு பாட்டு கிளாஸ் கற்றுக் கொடுத்ததுனால அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் அப்படியாக பெரிய விடுதலை கொடுத்தார். நீங்களே செபிச்சுக்குங்க. இன்றைக்கி நான் போயிட்டு நாளைக்கு தான் வரணும். அல்லேலூயா. நமக்கு ஊழியம் இருக்கிறது. கர்த்தர் ஊழியத்தை தாங்குகிறவர், நடத்துகிறவர். அல்லேலூயா. நேராக தேவனுடைய வார்த்தைக்கு போகலாமா? கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். இன்றைக்கி எப்பவுமே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டே இருக்கிறோம் இல்லையா? தேவனிடத்தில் நிறைய ஆசீர்வாதம். இந்த வருஷம் ஃபுல்லாக ஆசீர்வாதங்கள் யாரும் பெறலையா?
எல்லாரும் ஆசீர்வாதம் எல்லாம் கரங்களை உயர்த்தலாமே. ஏதாவது ஒரு காரியத்தில் ஆசீர்வாதங்களை பெற்று வேலை கிடச்சிருக்கு, வேற இது வரைக்கும் ஆண்டவர் சுகம் கொடுத்துருக்கிறார், ஆண்டவர் அற்புதத்தை செய்திருக்கிறார், ஜீவனை கொடுத்துருக்கிறார். சில பேர் கடன் பிரச்சனை நீக்கி இருக்கிறார், குடும்பம் ஒன்று சேர்ந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அமைதியான வாழ்க்கையை கொடுத்துருக்கிறார் கர்த்தர். அப்படியாக ஹல்லேலூயா. திருமண நாளுக்கு காண செய்திருக்கார், பர்த்டே காண செய்திருக்கார். ஹல்லேலூயா. அப்படியாக காண செய்த தேவனுக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளில் கடைசியாக புது வருஷத்துக்கு போக போகிறோம். ஒன்றே ஒன்று இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். ஆவி, ஆத்துமா, சரீரம் ஒப்பு கொடுக்க போகிறோம். அதான் நான் பிரசங்கமே பண்ண வரல, ஆனால் எடுக்கவே முடியாத சூழ்நிலை. ஹல்லேலூயா. ஆனால் ஆட்டோலையும் வண்டியில் வரப்பே பிரசங்கத்தை ரெடி பண்ணிக்கிட்டே வந்த தியானம் பண்ணிக்கிட்டே வேறு என்ன பண்ணுறது. ஹல்லேலூயா. பைபிளை வச்சுருப்பேன். பைபிள் பாருங்கள், ஆட்டோலே தான் வாசனை போனேன். ஹல்லேலூயா. ஏன் சொல்ல வரேன்னா, தேவனுடைய வார்த்தைகளை நாம் ஆண்டவருக்குள்ளே கொண்டு வரும்போது கர்த்தர் நம்முடைய கரை திரை அற்றவர்களாய் நம்மளை பரிசுத்தப்படுத்த வேண்டும். இந்த வருஷத்தில் இந்த கடைசியில் வந்திருக்கிற நாம் பரிசுத்தமாக புதிய வருடத்துக்கு கடந்து போகணும். வேறு என்னங்க வேணும் நமக்கு? ஹல்லேலூயா. மீதி எல்லாம் ஆண்டவர் எல்லாத்தையும் கூட கொடுத்துருவார். ஆனால் பரிசுத்தமாக இன்னும் பரிசுத்தமாகட்டும், அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளில் நாம் 3 விதமான காரியங்களை ஆவி, ஆத்துமா, சரீரத்தை இந்த நாட்டில் ஒப்பு கொடுக்க போகிறோம். ஒப்பு கொடுத்தா தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டு என்ன ஒப்பு கொடுக்க போகிறீங்க நீங்களே முடிவு பண்ணுங்க. ஹல்லேலூயா. அதெல்லாம் இந்த நாளில் நீங்களே தியானம் பண்ணி, ஆண்டவரே எதையோ ஒப்பு கொடுக்குறோம் பிள்ளைகளுக்காக, கணவருக்காக. ஹல்லேலூயா. கணவர் இது சாப்பிடக்கூடாதுனால நம்மளும் உப்பு சப்பில்லாத சாப்பிட்றோம் இல்லையா? பிள்ளைங்களுக்கு தெரியாத, பிள்ளைங்க இதுக்கு தான் பிள்ளைங்களுக்கு சாப்பிடாது, அதனால் நம்மளும் என்ன பண்ண மாட்டோம், சாப்பிடணும். அப்படியா நம்மளை ஒப்பு கொடுக்குறோம். இந்த நாள் தேவனுக்கு நம்மளை முழுவதுமாய் அர்ப்பணிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அப்படி சாஷ்டாங்கமாக ஒப்பு கொடுத்தாங்க. ஏன்னா இந்த கிறிஸ்மஸ் ஆராதனையில் நம்ம செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ சாஷ்டாங்கமாய் விழுந்தது யார் சொல்லாமா? 3 சாஸ்திரிகள். ஹல்லேலூயா. அவங்க எப்படி சாஷ்டாங்கமாக விழுந்தாங்க சின்ன காரியத்தை சொல்லிட்டு நம்ம தேவ சமூகத்துக்கு போகலாம். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவரை பணிந்து கொள்ள வந்தோம். யாரை அவர்கள் பணிந்து கொள்ள வந்தார்கள்? ராஜாவை, இயேசு கிறிஸ்துவை பணிந்து. அங்க மரியாதை பணிந்து கொள்ள வந்து இருக்குதா? இல்லை. அநேக செய்கிற தப்பான காரியங்கள் என்னங்க, அவரை பணிந்து கொள்ள வந்தோம். அல்லேலூயா. அவர்கள் எப்படி பணிந்து கொண்டார்கள் பார்க்கலாமா? 11 படிங்க. அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையும் அதன் தாயாகிய மரியாதையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து, அல்லேலூயா, சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். எப்படி பணிந்து கொண்டார்களாம்? சாஷ்டாங்கமாய். 3 விதமான பொருளை, ஆவி, ஆத்மா, சரீரத்தை இந்த நாட்களில் அல்லேலூயா நாம் ஆண்டவரை பணிந்து கொள்ள இந்த நாளில் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. வேறு எதற்குமே நான் சொல்ல நேரம் இல்லாதனால உங்களுக்கு முடிச்சுக்கிறேன். அதை பணிந்து கொண்டார்கள் சாஷ்டாங்கமாய். சாஷ்டாங்கமாக எப்படிங்க? சாஷ்டாங்கமாக படிக்கிறதுனா எப்படி? சாஷ்டாங்கமாய் பார்த்துருக்குறீங்களா? கோயிலில் விழுந்திருப்பாங்க தெரியுங்க, ரோட்டில். நம்ம விழுவோமா? ஒரு நாள் விழுவோம். ரோட்டில் எப்படி பண்ணாங்க? சாஷ்டாங்கம். அப்படி பணிந்து கொள்ள போகிறோம். ஆவி, ஆத்மாங்க. அவங்க 3 விதமான பொருளை, அதை சொல்ல நேரம் இல்லை. பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும். வெள்ளை போலன்னாங்க வெள்ளை. நம்ம சரீரத்தை முழுவதாக பரிசுத்தமாய் ஜீவ பலியாக அவருக்கு ஒப்பு கொடுக்க போகிறோம். பொன்னையும், என்னென்ன பொருள், ஆஸ்தி, அந்தஸ்து, எதையெல்லாம் நம்ம ஆஸ்தியாய் நினச்சி கொண்டு அதுக்கு அடிமையாக இருக்கிறோமோ அதையெல்லாம் சாஷ்டாங்கமாய், அல்லேலூயா, ஜப தூபம் என்ன ஜபத்தினாலே நம்மை அர்ப்பணிக்க போகிறோம். 3 விதமான காரியங்களை தேவ சமூகத்தில் வைத்து அவரை பணிந்து கொண்டார்கள். இந்த நாளிலே அப்படியாக நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்துமா, நம்முடைய சரீரம், இந்த சரீரம், இந்த ஆவி நிறைய பாவங்களை செய்து கொண்டிருக்கிறது. ஏதாவது பார்க்கும்போதே ஒரு தவறு நடக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட இச்சையான காரியங்கள், பாவமான காரியங்கள் விட்டு விலகி நம்ம புதிய வருடத்திலே போக போகிறோம். புதிய புதிய காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். புதிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள போகிறோம். அதற்கு தடையாக இருக்கிற நம்முடைய ஆசீர்வாதத்துக்கும் தடையான காரியங்களை இந்த நாளில் நீக்க போகிறோம்.
அல்லேலூயா. கர்த்தர் இப்படியாக உங்களை செய்ய போகிறார். எதையெல்லாம் நம்ம விட்டு விட போகிறோம்? நமக்கு தெரியும், கோபம், வைராக்கியம், பொறாமை, அல்லேலூயா, இனிமேல் உங்ககிட்ட பேசவே கூடாதுன்னு நினைக்கிறது, எரிச்சல், ஏதாவது டக்குன்னு அவதூறாக பேசிடுறது, வேற ஒன்று சின்ன சின்ன காரியங்கள் தான் செய்வோம். அல்லேலூயா. இது ஏதாவது ஒரு ஆசையாக பார்த்தாலுமே அல்லேலூயா, அதை எல்லாவற்றையும் இந்த நாட்களை விட்டு தேவனுடைய சமூகத்தில் ஒப்புரவாக போகிறோம். அல்லேலூயா. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 18-19 படிங்க. எப்படி ஒப்பு கொடுக்க போகிறோம்? எபேசியர் சகலவித அசுத்தங்களையும் அல்லேலூயா அல்லேலூயா எல்லா விதமான அசுத்தங்களுக்கு நாம் எல்லாவற்றை விட்டு பரிசுத்தமாக போகிறோம். அல்லேலூயா. அப்படியாக கர்த்தர் இந்த நாளிலே நம்மளை பரிசுத்தப்படுத்த போகிறார். இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து நம்மளை வழி விளக்க போகிறார். பார்க்குற பார்வையிலே அசுத்தம். இந்த நாள் தீர்மானம் பண்ணுங்க, இதையெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். நம்ம பார்க்கறதுனால பிள்ளைங்க பார்க்குறாங்க. அல்லேலூயா. நமக்கு தெரியும், நான் இல்லை இதை தான் பார்க்குறேன், சமையலை தான் பார்க்குறேன், அதே என்ன பண்ணுறோம், இந்த நேரமும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதையெல்லாம் தேவையற்ற காரியங்களை, வீணான காரியங்களை விட்டு விலக போகிறோம். நம்ம டிவி பார்க்குறதுனால, நம்ம செல்லு பார்க்கறதுனால பிள்ளைங்களும் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க இல்லைங்களா? நம்ம அதில் டைம் பண்ணுறதுனால பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, அவங்ககிட்ட நம்ம பேசுறதில்ல, அவங்களோட இது பண்ணுறதில்ல. ஏன்னா பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, உடனே ஆளுக்கு ஒரு செல்லு எடுத்துக்கிட்டு அந்த பிள்ளைங்க அதுங்க என்ன பார்க்குதுன்னு நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்ம தான் யாருக்கிட்டனா ஃபோன் பேசிகிட்ருக்கோமே, யாருக்கிட்டையாவது பேசிடணும். யாருக்கு ஃபோன் போட்டாலும் பாருங்கள் பிஸின்னு தான் வருது. அல்லேலூயா. என்னது எப்பவுமே பிஸியாக இருக்கிறாங்க. வீட்டில் நான் பிஸியாக இருக்க நேரம், அந்த காலத்தில் 3 பிள்ளைங்க 4 பிள்ளைங்களை வளர்த்தார்கள். வேலையில் தான் பிஸியாக இருந்தாங்க. இப்போ ஃபோனில் தான் பிஸியாக இருக்கிறாங்க. கத்திருந்தனாலே இதில் எல்லாவற்றிலிருந்தும் நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும். பாருங்கள், தேவனுடைய காரியங்களை பாருங்கள், கொஞ்ச நேரம் அதிலே டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. அது எப்படி ஆகி போயிடுது, அசுத்தமாகி போகுது. ஏன்னா அதையே நேசிக்கிறோம். எங்கே போனாலும் பைபிளை தூக்கின்னு போகிறத விட்டாச்சு, செல்லை தான் தூக்கின்னு போகிறோம். இந்த நாட்களே அதுக்கெல்லாம் நாம் ஒப்புரவாக வேண்டும். இப்படிப்பட்ட சின்ன சின்ன காரியங்களிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். நாம் குடும்பத்தை எப்படி நடத்த வேண்டும், அதற்கு நாம் எப்படி தயாராக இருக்க வேண்டும், அதை நாம் இந்த நாட்களே ஒப்பு கொடுக்க வேண்டும் தேவனுடைய சமூகத்திலே. அல்லேலூயா. எபேசியர் 5:27 அதிலே படிங்க. பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே தமக்காக ஒப்பு கொடுத்தார். அவர் சபைக்காக எப்படி ஒப்பு கொடுத்தார், அப்போ நாம் எப்படி ஒப்பு கொடுக்க வேண்டும்? நம்முடைய குடும்பத்துக்காக, நம்முடைய சபைக்காக நம்மளை அர்ப்பணிக்க வேண்டும். பரிசுத்த உள்ளத்தோடு தேவ சமூகத்துக்கு வர வேண்டும். பரிசுத்த உள்ளத்தோடு தேவனை ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் இந்த நாட்களே அப்படி நம்ம செய்ய போறதுக்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? அல்லேலூயா. சாஷ்டாங்கமாய் விழுந்து அவரை பணிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் இந்த நாளே அப்பேற்பட்ட காரியங்களே நம்மில் காணப்பட வேண்டும். ஒரு ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தாவே, நான் இதையெல்லாம் செய்கிறேன், இப்படியெல்லாம் நடக்கிறேன். ஒரு காரியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, எலிசாவுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு. ஒரு குழந்தைய சுகமாக்கணும். அதை நான் எடுக்க நேரம் இல்லை, அதனால் சொல்கிறேன். உங்களுக்கு வீட்டில் போய் படிச்சிங்கன்னா தெரியும், 1 ராஜாக்களில் வரும். அவர் என்ன பண்ணுறாரு, அந்த குழந்தையை சுகப்படுத்த முடியலை. அவருக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதம் வரங்களை ஆண்டவர் கொடுத்தார் எலிசாவுக்கு. எலியாவினுடைய ஆசீர்வாதம் இரட்டிப்பாக எலிசாவுக்கு கிடச்சிது. அங்கே பிள்ளை மறித்து விட்டது. அவர் ஜெபம் பண்ணி பிள்ளையை கட்ட கொடுத்தார், அது இறந்து விடுச்சு. அந்த பிள்ளை சுகமாக்க அவரால் முடியவில்லை. ஆனால் ஒன்று செய்ய முடிஞ்சது, பிள்ளை மேலே தன்னை சாஷ்டாங்கமாய் படுத்தார். கண் மேலே கண், வாய் மேலே வாய் வைத்து, கரங்களை வைத்து தன்னை அர்ப்பணித்த சின்ன குழந்தை.
அப்போ அவர் சரீரத்தை எப்படி அது மேலே வச்சிருப்பார்? அதான் சாஷ்டாங்கங்க. அது உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். நீங்கள் சின்ன பிள்ளை மேலே அவர் படுத்து தன் சுவாசத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. அந்த இடத்துல அவர் என்னென்ன ஒப்பு கொடுக்கணுமோ அந்த இடத்துல ஆண்டவர் ஒப்பு கொடுக்க வச்சார். இந்த நாள் நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது உயிர்ப்பிக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் அந்த பிள்ளையை உயிர்ப்பித்தார், ஜீவனை கொடுத்தார். செத்து மாடியில் இருந்த பிள்ளையை அவர் கண் மேலே கண், அது படிச்சிங்கன்னா ரொம்ப அழகா, அதெல்லாம் படிக்க நேரம் படி. அந்த பிள்ளையின் மேலே 3 தரம் குப்புற விழுந்து, என் தேவனாகிய கர்த்தாவே, அந்த பிள்ளையின் ஆத்துமா அவருக்குள் திரும்ப பண்ண வர வேண்டும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். அல்லேலூயா. அப்படியாக கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி தன் சரீரத்தையே அவன் மேலே வைக்கிறார், கண் மேலே கண். அல்லேலூயா. அப்போ படும்படியாக, அப்போ தன்னை குறுகினார், தன்னை உடம்பை குறுக்கினாதான் அந்த குழந்தை மேலே தன்னுடைய சரீரத்தை வைக்க முடியும். அப்படியாக இன்னைக்கு குறுகி தேவனுடைய சமூகத்தில் ஒப்புரவாக போகிறோம். அல்லேலூயா. பார்த்து நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள், எப்படி தன்னுடைய சரீரத்தை அவர் ஒடுக்கி குறுக்கி அந்த குழந்தை எவ்வளோ நீட்டு இருந்ததோ அந்த நீட்டுக்கு கை மேலே கை, கண் மேலே கண், வாய் மேலே வச்சு சுவாசத்தை ஊற்றி செபிச்சார், மன்றாடினார். கர்த்தர் அந்த நாளில் ஜீவனை கொடுத்தார், மரித்த பிள்ளையை பிழைக்க வச்சார். இந்த நாட்களில் அப்படி நம்மளை ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நாளே உங்களுக்கு செய்யக்கூடாத அதிசயம் ஒன்றுமில்லை. ஜீவனையே கொடுத்தவர், செத்த ஆவியை உயிர்ப்பிக்கிற தேவாதி தேவனை நாம் ஆராதித்து வணங்கி கொண்டு இருக்கிறோம். இதனால் அப்பேற்பட்ட தேவனுக்கு முன்பாக நம்மளை தர மட்டும் தாழ்த்த போகிறோம். அதற்காக தான் வந்திருக்கிறோம். என்னென்ன செய்கிறோமோ அது எல்லாவற்றையும் தேவனுடைய சமூகத்திலிருந்து நான் ஒப்புரவாக போகிறோம். அல்லேலூயா. கர்த்தாவே, என்னை தாழ்த்துக்கிறேன் ஆண்டவரே. இனிமேல் தினமும் அதிகமாக வாசிக்க போகிறேன் வேதத்தை, இன்னும் தினமும் கூட கொஞ்சம் செபிக்க போகிறேன். இனிமேல் யாரை பற்றி நான் இனிமேல் பேச மாட்டேன். யார் வீட்டில் போய் உட்கார்ந்து மணிக்கணக்காக நான் பேச மாட்டேன். அந்த மணிக்கணக்காக வேதத்தை வாசிப்பேன். சில காரியங்கள் நம்ம ஒப்பு கொடுக்கலாமே. கர்த்தர் உங்களுக்காக பெரிய காரியங்களை வச்சிருக்கிறார், நம்ம அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றுக்கொள்வோமா? பெற்றுக்கொள்வோம். ஆனால் நம்மளை என்ன பண்ணணும்? ஆவி, ஆத்துமா, சரீரத்தை இன்றைக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க போகிறோம். சங்கீதத்தில் 95:6 படிக்க நேரம் இல்லை. பணிந்து குனிந்து முழங்கார் படியிட கடவோம் வாருங்கள். அல்லேலூயா. இந்த நாட்களில் பணிந்து குனிந்து தேவனிடத்தில் ஒப்புற என்ன இனி இவ்வளோ நாள் செய்துட்டான்ற, இனி செய்ய மாட்டான். புதிய வருடத்துக்குள்ளே போகிறேன். இன்னைக்கு எழுதி வச்சுக்கங்க, புதிய வருடத்தில் உங்கள் குடும்பத்துக்கு ஆண்டவர் என்னென்ன செய்ய வேண்டும், என்னென்ன இந்த புதிய வருடத்தில். ஏன்னா குடும்பம் தான் உங்களுக்கு, குடும்பத்தை பற்றி தான் கவலை. பெண்களுக்கு சகோதரிகளாக இருக்கிறதுனால சொல்கிறேன். இன்றைக்கு என்னென்ன ஆண்டவர் உங்களுக்கு புதிய வருடத்தில் செய்யணுமோ அதையெல்லாம் நம்பர் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு செய்ய செய்ய டிக் பண்ணிவிடுங்க. அல்லேலூயா. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம ஒன்றை செய்யணும், ஒப்புரவாகணும். இனிமேல் இதெல்லாம் செய்ய மாட்டேன் ஆண்டவரே, நான் இதையெல்லாம் செய்ய மாட்டேன் ஆண்டவரே, இதையெல்லாம் விட்டு விடுகிறேன் ஆண்டவரே என்று தேவ சமூகத்தில் நம்மளை ஒப்புரவாகி பரிசுத்தமாய் புதிய வருடத்திற்கு கடந்து போக போகிறோம். சின்ன சின்ன காரியங்கள் நம்ம விடுதலை ஆகி இந்த வருஷத்தில் யூபிலி ஆண்டு விடுதலையே. அல்லேலூயா. அதை தான் எடுத்து வச்சேன், ஆனால் வேறு ஆண்டு கொடுத்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. யூபிலி ஆண்டு விடுதலை முடித்து கர்த்தர் அற்புதங்களை செய்கிற தேவன். இந்த நாளிலே அதற்காக நாம் தொடர்ந்து செபிக்க போகிறோம். சொந்த குமாரன் என்று பாராமல் தன்மை தாமே தேவனை நமக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். இந்த வேத வசனங்களை இப்போ வாசிக்க நமக்கு நேரம் இல்லாத நேராக தேவனை நோக்கி நாம் மன்றாட போகிறோம். இன்றைக்கு நாம் ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நம்ம விளையாட்டா இருக்க வேணாம், சீரியஸாக அவங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். தேவனுடைய சமூகத்தின்னு சொல்கிறேன். நம்மளை அர்ப்பணித்து எதையெல்லாம் விட வேணுமோ அதையெல்லாம் இன்றைக்கு விட போகிறோம். அல்லேலூயா. ஜெபிக்கலாமா எல்லாரும்? அப்பா, இந்த சமூகத்தில் என்னை சாஷ்டாங்கமாய், வீட்டில் போய் இங்கே உங்களுக்கு சாஷ்டாங்கமாக விழ முடியலாம், தேவனுடைய உங்களுடைய ஜப அறையில் போய் இன்றைக்கு சாஷ்டாங்கமாய் எப்படி விழணும் தெரியுங்கள? இப்படி விழுந்து தேவ சமூகத்தில், அப்பா என்னுடைய வாயை உடைய சமூகத்தில் வைப்புக்கிறேன் ஆண்டவரே. இந்த வாயில் அதிகமாக பேசிடுறேன், பிள்ளைங்களை திட்டிடுறேன், கணவரை திட்டிடுறேன், குடும்பத்தை திட்டிடுறேன். இன்றைக்கி என்னோட வாயை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, என்னுடைய சரீரத்தை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, ஜீவ பலியாக நமக்காக சொந்த குமார் என்று பாராமல். அல்லேலூயா.
எப்படி ஒப்பு கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா? அல்லேலூயா. கல்வாரி சிலுவையில் கொல்கதா முடியிலே நமக்காக ஜீவ பலியாக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுக்கு நம்முடைய இந்த ஆவி ஆத்துமா சரீரத்தை ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். அல்லேலூயா. ஒப்புரவாகி புதிய வருடத்தில் கடந்து புதிய புதிய ஆசீர்வாதங்களை இழந்து விடாதபடி புதிய புதிய ஆசீர்வாதங்களை குடும்பத்தினுடைய காரியங்களை கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு கொடுக்க போகிறார். இந்த நாளிலே நம்ம ஒப்பு கொடுப்போம். தேவ சமூகத்துக்கு காத்திருப்போம். எதுக்கோ காத்திருக்கிறோம், காத்திருந்ததெல்லாம் பெற்றுக்கொள்கிறோம். தேவ சமூகத்தில் நம்மளை அர்ப்பணித்து நிதானமாய் தேவ சமூகத்திலே ஆண்டவருடைய காரியங்களிலே ஆண்டவர் இதையெல்லாம் நான் விட்டு விலகி இந்த சமூகத்துக்கு நேரத்துக்கு நான் சபைக்கு வர ஆண்டவர். தேவ சமூகத்தை ஒரு நாள் கூட நான் இழந்து விட மாட்டேன் ஆண்டவர். நான் வைராக்கியமாய் தேவ சபைக்காக விசுவாச வாழ்க்கைக்கு வைராக்கியமாக வாழுவேன் ஆண்டவரே. நம்மளை ஒப்பு கொடுப்போம். தேவனை பற்றி கொள்வோம். விசுவாசத்தை காத்துக்கொள்வோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எல்லா கர்த்தரை சோத்திரிப்போமா? சோத்திரம் அப்பா. அந்த நாளிலே எங்களை கர்த்தாவே தரை மட்டும் தாழ்த்துகிற ஆண்டவரே அப்பா, எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. சாஷ்டாங்கமாக பாவமை பணிகிற ஆண்டவரே அப்பா, பணிந்து குனிந்து முழங்கால் படுகிற ஆண்டவரே அப்பா, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பலி கர்த்தாவே, நீர் எங்களுக்கு பலியாக அப்பா ரத்தம் சிந்தினீர் ஆண்டவரே, ஜீவ பலியாக. அல்லேலூயா. எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, ஆவி ஆத்துமா சரத்தை ஒப்பு கொடுத்து பாத பணியில வைக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம் ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா. உம்முடைய தேவ சமூகத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. எங்களை பாவமர கழுவி அருள் ஆண்டவரே. எங்களை சுத்திகரி ஆண்டவரே அப்பா. எங்களை சோதித்து பாருங்க ஆண்டவரே. எங்களை பரிசுத்தப்படுத்த ராஜா அப்பா. உச்சந்த விலங்கால் எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே. எனக்கு புதிய வருடத்துக்குள்ளே ஆண்டவரே புதிய புதிய காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய சபைகள், என்னுடைய குடும்பங்கள் அப்பா பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த பிள்ளைகள் எல்லாரும் பெற்றுக்கொள்ள முடியாது. சமூகத்தில் வைக்கிறோம். ஆசீர்வதியை பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லாம என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.